அடுத்ததாக சதீஷ் இணைகிறார் திருவண்ணாமலையிலிருந்து. சதீஷ், தற்போது அங்கு தீபம் ஏற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கா? மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? மழை பெய்தால் தீபம் ஏற்றுவதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சரியாக மாலை 6 மணி அளவில் மகா தீபமானது 2668 அடி உயரம் கொண்ட அந்த மலை மீது ஏற்றப்பட உள்ளது. அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலில் சரியாக 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்படுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று சரியாக 5 மணி அளவில் தீப மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆனந்த தாண்டவமாடி எழுந்தருள்வார். அதனைத் தொடர்ந்து கோவில் உள்ளே உள்ள அகண்டத்தில் தீபமானது ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து சரியாக 6:01 மணிக்கு மலை மீது தீப ஜோதியாக அண்ணாமலையார் பக்தருக்கு காட்சியளிப்பார். அது மட்டுமின்றி இந்த சரியாக 5:59 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடி வருவார். அதனைத் தொடர்ந்துதான் கோவில் கீழே தீபம் ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 6:01 மணிக்கு மலை மீது மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறும். குறிப்பாக கோவில் உள்ளே சாமிக்கு அலங்காரங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி சரியாக 5 மணி அளவில் விநாயகர், முருகர் என பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தின் அருகே எழுந்தருள்வார்கள். தற்போது கிரிவல பாதை மற்றும் நகர் முழுவதுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்போது குவிந்துள்ளனர். இன்னும் 2 மணி நேரத்தில் ஏற்றக்கூடிய தீப தரிசனத்தை காண்பதற்காக கிரிவல பாதை திருவண்ணாமலை நகர் முழுவதும் ஆங்காங்கே தீப ஜோதியாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்காக அண்ணாமலையாருக்கு அரோகரை என்ற பக்தி முகத்தோடு காத்திருக்கிறார்கள். அதே போன்று திருவண்ணாமலை நகருக்குள் வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு காவல்துறை சார்பில் கிட்டத்தட்ட 15,000 போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள். மேலும் காவல்துறையினர் நகர் முழுவதும் பக்தர்களிடம் எந்தவித சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கு அறிவுரைகளை வழங்கி ஏதுவாக கூட்ட நெரிசல் இல்லாத வகையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள் மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த ஆண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் திருவண்ணாமலை நகரில் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் தற்போது குவிந்துள்ளார்கள். குறிப்பாக 14 கிலோமீட்டர் கொண்ட அந்த கிரிவல பாதையானது பக்தர்கள் வெள்ளத்தில் தான் காட்சியளிக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மேலும் திருவண்ணாமலை நகருக்குள் அதே வரக்கூடிய பக்தர்களை இந்த ஆண்டு சிறப்பு கண்காணிப்பு வசதிக்காக 1070 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவர்கள் அனைவருமே கண்காணிப்பு வலயத்தில் கண்காணிக்கப்படுகிறார்கள். மேலும் அண்ணாமலையார் கோவில் உள்ளே கிட்டத்தட்ட 100 இடங்களில் அந்த கண்காணிப்பு கேமராவானது பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல எந்தவித சிரமமின்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாலை 5 மணி அளவில் இருந்து அண்ணாமலையார் தீப மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தரிசனம் கொடுத்தவுடன் சரியாக 6:01 மணிக்கு மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படும் தேவைப்படுகிறது. காவல்துறை இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் இன்னைக்கு தரிசனம் மேற்கொள்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும்? சதீஷ், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. பக்தர்கள் தரிசனம் எவ்வளவு நேரம் வரைக்கும் அனுமதிக்கப்படுவார்கள்? காவல்துறை இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? வாகன நிறுத்தம் இடமெல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்காங்களா? அதுக்கான முன்னேற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்காங்க சதீஷ்? திருவண்ணாமலையில் மகாதீபம் இன்று மாலை 6 மணிக்கு ஏற்றப்படக்கூடிய நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. சுத்தி வந்தா முக்தி கிடைக்குமே, அந்த ஆதிசிவனை வணங்கி வந்தா யோகம் பெருகுமே, பௌர்ணமியில் தீபம் கண்டா பாவம் விலகுமே, அந்த பரமசிவன் பார்வப்பட்டா பஞ்சம் தீருமே, அண்ணாமலையை சுத்தி வந்தா முக்தி கிடைக்குமே, அந்த ஆதிசிவனை வணங்கி வந்தா யோகம் பெருகுமே, பௌர்ணமியில் தீபம் கண்டா பாவம்
திருவண்ணாமலை மகா தீபத்தை காண வெளிநாட்டிலிருந்து பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அவர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம். We've come here on a holy quest to the holy mountain and to awaken the light from within, and we've done that. We've found that. Yeah. How much times coming? It's the first time. Yeah. Yeah. We're staying here in Tiru maybe 9 days. Yeah. We've been here 5 days already. The experience has been amazing. It's been enlightening. We've found Ramana. We've found the Divine Mother. We've found ourselves in Tiru. Thank you.